1962 இளையாத்தங்குடியிலே முகாம் இருந்த பொழுது நம்முடைய பெரியவரும் பொது பெரியவர்களும் சதஸ் ஒன்றை நடத்தினார்கள். அந்த சதஸிலே ஒரு ஆகம பாடசாலை விசேஷமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடத்திட்டம் தயார் செய்யப்பட்டு பல கிரந்தத்திலே இருந்த பல புத்தகங்கள் தேவராஜையிலையும் அச்சு போடப்பட்டு இன்றைய தினம் பிரசித்தமாக இருக்கக்கூடிய தர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் என்கிற அந்த சைவாகம சித்தாந்தத்தின்படி செய்யக்கூடிய கும்பாபிஷேக நிபுணர்கள் 300க்கு குறைவில்லாமல் தயார் செய்திருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டினுடைய பூஜா விதானங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அங்கு படித்தவர்கள் பலரும் தற்பொழுது பாடசாலைகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது ஒரு 6 வருஷமாக அங்கிருந்து ஆரம்பித்தது. பல ஊருக்கும் இந்த தினம் கும்பகோணத்திலே, சீர்காழியிலே, திருப்பரங்குன்றத்திலே, பெருப்பள்ளியார்பட்டி பல இடத்துல நடக்கிறது. பிரதானமாக மூலஸ்தானமாக இந்த அண்ணு இப்படி ஒரு பாடத்திட்டம் இத்தனை மணி நேரம் படிக்கணும், இது படிக்கணும், இந்த வயசுல இப்படி ஒரு சேர்க்கணும், அதுதான் சொல்லி ஒரு சர்டிபிகேட் சதஸ் படித்தவர்கள் பாலும் டெல்லி கோவில்ல, பம்பாய் கோவில்ல, இப்படி எல்லாம் பல இடத்துல அவர் திருப்படை மருந்தூர் இப்படி அந்த கும்பாபிஷேகம் செய்திருக்க அங்கு படித்தவர்களுக்கும் ட்ரைனிங்கும் கொடுத்து வாய்ப்பும் அளித்து ஒரு நல்ல விதமாக இன்றைக்கு அது பல கிளைகளுடன் பல இடங்களிலே நடைபெற்று வருகிறது. அன்றைய தினத்திலே அது சௌகரியமாக இருந்தது. இன்றைக்கு தேவைக்கு ஏற்ப சைவாகமும் இளநிலை என்பதாக பெயர் வைத்து அந்த மாயவரத்திலே இங்கிலீஷ் படிப்புடன் சேர்ந்து அவர்கள் நித்திய பூஜைக்கு தேவையானதை முக்கியமாக அவர்கள் அபியாசம் செய்து வருகிறார்கள். அதற்கு பிறகு 10ஆம் வகுப்பு படித்த பிறகு அல்லது 12ஆம் வகுப்பு படித்த பிறகு இன்னும் விவரமாக படிப்பதற்காக சீர்காழியிலேயும் ஒரு ஏற்பாடு ஞான சம்பந்த இல்லத்திலே இருக்கிறது. அங்க தேவாரங்கள், வேதபாதங்கள், அதிலே மற்ற 4 பாதங்கள் என்ன இருக்கின்றனவோ யோக பாதம், கிரியாபாதம், கிரியாபாதம், ஞானபாதம் இதெல்லாம் படிப்பதற்கான வசதி அங்கே இருக்கிறது.